hope you all doing well. இன்றைக்கி உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணுறேன்னா ஒரு வீக்கெண்ட் ரொட்டீன் தான். பிரேக்ஃபாஸ்ட் டு லன்ச் ரொட்டீன் ஷேர் பண்ணியிருக்கேன். வீக்கெண்டாக இருந்தாலும் டெய்லியும் எந்திரிக்கிற டைமுக்கே முழிப்பு வந்துடுது. ஸோ எந்திரிச்சு ஏதாச்சும் வேலை பார்க்கலான்னு நான் கீழே வந்தால் என் பின்னாடியே ஹஷுவும் வந்துட்டான். இனிமேல் நாள் ஃபுல்லாக என் பின்னாடியே தான் சுற்றிட்டுருப்போம். நேற்று நைட்டு வாஷ் பண்ண போட்டிருந்தேன் துணியெலாம். அது காலையில் காய வைக்கலான்னு எடுத்து காய வச்சிட்ருந்தேன். ஹஷுவும் என் கூடயே ஹெல்ப் பண்ணுற சொல்லிவிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருந்தான். இங்கே யூகேயில் ஜூலைலலாம் சம்மர் பீக்கில் இருக்கும். ஆனால் இந்த இயர் என்னவோ டெய்லியும் மழை. அதனால் துணியெல்லாம் ட்ரையிங் ரேக்லேயே காய வச்சிட்டேன். 1-2 ஹெவியான க்ளாத்ஸ் மட்டும் வாஷிங் லைனில் போட்டிருக்கேன். கிளிப்பெலாம் போடல. மழை வந்தாலும் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம் சொல்லிவிட்டு கிளிப்லாம் போடல. லைட்டாக வெயில் வர மாதிரி இருந்துச்சு. அதனால் ட்ரையிங் ரேக்கும் தூக்கிட்டு போய் வெளியில் வச்சுருக்கேன். வீட்டில் கொஞ்சம் மளிகை பொருள்லாம் கம்மியாக இருந்தது. ஸோ ஹஸ்பண்ட் தமிழ் கடைக்கு போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனோட பாட்டில்லாம் நேற்றே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். காலையில் எல்லாமே ஃபில் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு. அப்புறமா இட்லிக்கும் மாவு ஊற வச்சுருந்தேன். மினி விலாக் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் இட்லி மாவு அரைச்சேன்னு சொன்னேன். ஆனால் அது கம்ப்ளீட்டாக சொதப்பல் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் தமிழ் கடை இருக்குது. அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதால அந்த பக்கம் போகிற வேலையே இல்லை. ஸோ ஆன்லைனில் ஆர்டர் போடலான்னு பார்த்தோன்னா ஆன்லைனில் ஸ்டாக் இல்லை. டெய்லி என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். இங்கே லாங் கிரெயின் ரைஸ்னு ஒன்று விற்கும். அதை யூஸ் பண்ணால் தோசைலாம் வரும் அப்படின்னு அவங்க போட்டிருந்தாங்க. சரின்னு நம்பி வாங்கி மாவு அரைச்சிட்டு நாளைக்கு காலையில் இட்லி செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்குன்னு சொல்லிவிட்டு இட்லி ஊற்றி பார்த்தோன்னா இட்லி வரல. சரி அட்லீஸ்ட் தோசையாவது வருமேன்னு சொல்லிவிட்டு தோசை ஊற்றிட்டு ஒரு சைடு திருப்பி போட்டுட்டேன். ஆனால் நெக்ஸ்ட்டு சைடு திருப்பவே முடியல. அப்படியே மாவு மாதிரியே இருந்துச்சு. அதனால் பசங்களுக்கு அன்றைக்கி காலையில் ஸ்க்ராம்பிள்ட் எக் மட்டும்தான் பண்ணி கொடுத்துருந்தேன். இட்லி தோசை வரலேன்னு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் இப்போ இந்த மாவை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல. எதுவுமே பண்ண முடியாது தானே. இங்கே நம்ம ஊராக இருந்துச்சுன்னா ஏதாச்சும் பக்கத்தில் மாடு வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா மாட்டுக்கு வைப்பாங்க. இங்கே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை அப்படியே எப்படியோ ஒரு நல்ல பின் பேக்கில் போட்டு கட்டி பின்னில் போட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்தில் நான் ஒரு கரண்டி இட்லி மாவு கூட வேஸ்ட் பண்ணதில்லை. புளிச்சிருந்தாலும் அதை தாளித்து போட்டு தோசையை ஊற்றி சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணும்போது நிஜமாகவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. வேறு வழி இல்லை, இங்கே இப்படி தான் பண்ணி ஆகணும். ஹஸ்பண்ட் அப்புறமா தமிழ் கடைக்கு போயிட்டு இட்லி அரிசிலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இட்லிக்கு ஊற வச்சுட்டேன். துணியை காய வச்சுட்டு அப்படியே கிரைண்டரில் உளுந்தும் போட்டு விட்டேன். அதை அரைச்சிட்ருக்கிற கேப்பில் இந்த மளிகை ஜாமான்லாம் ஃபில் பண்ணலாம் சொல்லிவிட்டு எல்லாமே ஃபில் பண்ணிகிட்ருந்தேன். கொஞ்சம் துவரம்பருப்பு, பொட்டுக்கடலை, ரவை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாமே ஃபில் பண்ணி வச்சிட்டேன். வீட்டில் வெங்காயம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நேற்று வெங்காயம் வாங்கிட்டு அப்படியே வீட்டில் ஃப்ரூட்ஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை நேற்று நைட்டு எடுத்து வைக்கல. அதனால் இப்போ காலையில் எழுந்திரிச்சு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். நான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கும்போதே ரித்தியும் எழுந்திரிச்சிட்டு வந்துட்டான். 2 பேருக்கு பால் காய்ச்சி கொடுத்துட்டேன். அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சொரக்காய் தோசை தான் பண்ண போகிறேன். இது இட்லி அரிசி கூட சொரக்காய் சேர்த்து அரைச்சிட்டு அது தோசையாக பண்ணுறது. நம்ம பச்சை பருப்பு தோசை பண்ணுவோம்ல, அதுக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைப்போம். அதே மாதிரி இதுக்கும் போட்டு அரைக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ஜஸ்ட்டு சொரக்காவும் இட்லி அரிசியும் மட்டும்தான் போட்டு அரைக்க போகிறேன். இது பிளெயின் தோசை மாதிரியே இருக்கும். அதனால் பசங்க நார்மல் தோசை மாதிரியே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சொரக்காய் தோசை பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு சட்னிக்கும் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே உளுந்து நல்லா மஞ்சிடுச்சு. அதை வச்சுட்டு வெந்தயம் ஊற வச்சுருந்தேன். அதுவும் ஒரு கைப்பிடி அரிசியும் போட்டு இந்த வெந்தயம் நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா அதையும் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சட்னிக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி தக்காளி இல்லாமல் தான் சட்னி அரைக்க போகிறேன். ஊர்லலாம் தக்காளி தங்க விலை விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல தானே இந்த ரெசிபி. அதனால் தக்காளி இல்லாமல் இன்றைக்கி ஒரு சட்னி தான் அரைக்க போகிறேன். தக்காளி சட்னி டேஸ்ட்டே தான் இருக்கும். அதில் நம்ம தக்காளி போடுவோம். இதில் அதுக்கு பதில் கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சின்னா ஆக்சுவல் தக்காளி சட்னி டேஸ்ட்டு தான் இருக்கும்.
இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா 2 வெங்காயம் ஒரு 10 பல் பூண்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் புளி லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அதுவும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா சட்னி தாளிச்சிட்டு மாவு அரைச்சி வச்சுருந்தேன்ல சொரக்காய் தோசைக்கு அதை தோசை ஊற்றி எல்லோரும் சாப்பிட்டோம். எதுவுமே சேர்க்கல தானே, வெறும் அரிசியும் சொரக்காய் மட்டும் சேர்த்துருக்கோம். அதனால் ப்ளெயின் தோசை மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்டாக. எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. எல்லாருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு அப்புறம் மாவு மஞ்சிடுச்சு, அதுவும் வலித்து கரைச்சி வச்சிட்டேன். அப்புறமா நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மொபைல் நோண்டிட்டு பொறுமையாக தான் லஞ்சு சமைக்க வந்தேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து கிரிக்கெட் விளையாட போயிருக்காங்க. பொறுமையாகவே சமைக்கலாம், நானும் பசங்க மட்டும்தானே. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பச்சை பருப்பு குழம்பு வச்சுட்டு கூட வந்து ப்ரான் தொக்கு பண்ண போகிறேன். ப்ரான் வந்து நேற்று தமிழ் கடைக்கு போயிருந்தாங்க சொன்னால அங்கே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து காலையில் எடுத்து வெளியில் வச்சுட்டேன் டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்காக. பச்சைப்பருப்பு குழம்புக்கு வந்து பச்சைப்பருப்பை நல்லா வறுத்துக்கிட்டேன். பருப்பு வறுப்படுற கேப்பில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் இதெல்லாமே உரித்து வச்சுக்கிட்டேன். அப்புறமா ஈஸியாக சமைச்சிடலாம் தானே. பச்சைப்பருப்பு கொஞ்சம் நிறையாவே வறுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா அதை வந்து வீட்டில் எல்லாருமே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. நல்லா முடக்குன்னு கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வறுத்து மிச்சத்தை ஆற வச்சுட்டு குழம்புக்கு தேவையானது மட்டும் எடுத்து ஒரு பேனில் போட்டு கழுவிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டு வேக வச்சிட்டேன். இந்த சைடு வந்து ப்ரான் தொக்குக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். ப்ரான் தொக்குக்கும் வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டுக்கிட்டேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு இதை வதங்கிட்டுருக்கட்டும். இந்த சைடு பருப்பு வெந்துட்டுருக்கு. அதுக்கு நடுவில் நேற்று புதினா கொத்தமல்லிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் கிள்ளி வச்சிடலாம் சொல்லிவிட்டு கிள்ளிட்டு இருந்தேன். இந்த புதினா ஸ்டெம்ஸ் பார்த்தோன்னா நல்லா கட்டையாக திக்காக சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து முளைக்கி வச்சா முளையும்னு நினைக்கிறேன். அதனால் இதை அப்படியே எடுத்து வச்சு ஒரு பாட்டில் தண்ணி ஊற்றி அந்த ரூட்ஸ் வருதான்னு பார்ப்போம். அதனால் அதை தனியாக எடுத்து வச்சிட்டேன். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கூடவே தக்காளியும் போட்டுருவோம். நான் எப்பயுமே இஞ்சி பூண்டு வந்து போட்ட உடனே அடி பிடிக்கும். ஏன்னா நம்ம மோஸ்ட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் தானே யூஸ் பண்ணுறோம். அதனால் தக்காளியும் போட்டுட்டா அடி பிடிக்காது. தக்காளி மசிஞ்சு வரதுக்குள்ளே இஞ்சி பூண்டு வாசனையும் போயிடும். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும். அப்படியே இந்த சைடு காலையில் சமைச்ச பாத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் கழுவி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்காக ப்ரான் எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டு தான் வச்சுருப்பாங்க. இங்கே அந்த வெயின் பண்ணி கூட வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு எந்த வேலையும் இருக்காது. ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி அலசிட்டு ஸ்ட்ரெயிட்டாக குக் பண்ணிடலாம். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு, இஞ்சி பூண்டு வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதில் தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா. இதெல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறமா ப்ரான் போட்டுக்கலாம். ப்ரான் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற மாட்டேன். இந்த வெங்காயம் தக்காளியிலேயே சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டால் ப்ரான் தொக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரான்லேருந்து லைட்டாக தண்ணி வரும். ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அந்த வெங்காயம் தக்காளி தொக்கு இருக்குல்ல, அதுலேயே நம்ம ப்ரானை நல்லா வேக வச்சோன்னா சூப்பராக இருக்கும். பச்சைப்பருப்பு கடையில் பண்ணுறதுக்கு பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதை கடைஞ்சிக்கலாம். மிளகாலாம் முழுசாக போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் இப்படி கடைஞ்சி விட்டோன்னா தான் அந்த காரெல்லாம் இறங்கி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை கடைஞ்சிட்டு இதை தாளித்து விட்டுடலாம். கொஞ்சமாக பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை இது 3 போட்டு தாளித்து கொட்டிட்டேன். அப்புறம் குழம்பு கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு தாளித்து கொட்டினா சூப்பராக பச்சை பருப்பு குழம்பு ரெடி. நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா எதுவுமே செய்யலை. இந்த மோஸ்ட்டாக பசங்க ப்ரான் தொக்குலே சாப்பிட்ருவாங்க. ஹஸ்பண்டும் அப்படி தான், இந்த தொக்கு போட்டே சாப்பிட்ருவாங்க.
நான் ப்ரான் சாப்பிட மாட்டேன். ஸோ இந்த குழம்பு வைக்கிறது எனக்கு மட்டும்தான். எலுமிச்சை ஊறுகாய் இருக்குது, அதை வச்சு சாப்பிட்டுப்பேன். இல்லைனா ஒரு ஆம்லெட் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். சோறு வடிக்கிறதுக்கு ஒலை கொதிக்க வச்சுட்டேன். இப்போ ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குறேன். சூப்பரான ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரித்தி நடுவுலே வந்து வாசனை பிடிச்சிட்டு போயிட்டேன், என்ன சமைக்கிறீங்க அப்படின்னு. அப்புறமா ப்ரான் தொக்குன்னு சொன்னேன். ஹர்ஷுக்கு வந்து ப்ரான்னு சொன்னால் தெரியாது, தக்காளி சிக்கன்னு சொன்னால் தான் தெரியும். அதனால் அவனுக்கு வந்து தக்காளி சிக்கன் செய்கிறேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். செஞ்சு முடித்தோடனே பசங்களுக்கு சூடாகவே ஊட்டி விட்டேன். வெளியில் போய் உட்காந்து சாப்பிட்டோம். கொஞ்சம் வெதர் நல்லா இருந்தது. அதனால் கார்டனில் போயிட்டு உட்காந்து 2 பேருக்கும் ஊட்டி விட்டேன். ஹஸ்பண்ட் வந்து பொறுமையாக தான் வருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா சூடு பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு சமைச்ச பாத்திரத்தில் வச்சுருக்கேன். எதுவுமே மாற்றி வைக்கல. வந்தேன்னா இதிலே சூடு பண்ணிடலாம் தானே. நாங்கள் சாப்பிட்டு முடிக்கும் போதே நல்ல மழை. அதுக்கப்புறமா ஹஸ்பண்டும் கிரிக்கெட் விளையாடிட்டு வந்துட்டாங்க. அப்புறமா சூடு பண்ணி கொடுத்தேன், அவங்களும் சாப்பிட்டாங்க.